போது மத்தேயு 19:9 இயேசு கிறிஸ்து சொன்னார், மனைவியை தவிர வேறொருத்தியை விவாகம் செய்கிறவன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னார். அவன் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது என்றும் சொன்னார். மனைவி விபச்சாரம் செய்தால் ஒழிய அவளை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்பவனும் விபச்சாரம் செய்கிறான் என்று இயேசு சொன்னார். வேறு எந்த காரணத்தை வைத்தும் வேறு எந்த பெண்ணையும் திருமணம் செய்யக்கூடாது என்று இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இப்படி ஒன்றுக்கு மேல் திருமணம் செய்பவர்கள் பரலோக ராஜ்யத்தை எட்டவே முடியாது என்று இந்த வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. ஆனால் இந்த குரானை எடுத்து பார்க்கும் பொழுது அன்னிசாவு 4:3 வசனம் சொல்கிறது, அனாதை பெண்களை திருமணம் செய்து அவர்களிடம் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை மணந்து கொள்ளுங்கள், 2 3 நன்னான்காகவோ, ஆனால் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு பெண்ணையே மணந்து கொள்ளுங்கள். அதாவது எல்லா பெண்களிடமும் நியாயமாக நடக்க முடியும் என்று சொன்னால் 2 பெண்களோ 3 பெண்களோ 4 பெண்களோ இப்படி பல பெண்களை திருமணம் செய்து